வணக்கம். நான் உங்கள் என்.ஏ. மோகன். நாங்கள் இன்று காண இருப்பது ஏகாதசி விரதம் தொடர்பான விடயங்களை பற்றி அறிய இருக்கின்றோம். அதாவது ஏகாதசி விரதம், இந்த ஏகாதசி என்பது வருடத்தில் 25 ஏகாதசிகள் வருகின்றன. இருந்த பொழுதும் இந்த மார்கழி மாத வளர்பிறையில் வருகின்ற ஏகாதசி விஷ்ணுவுக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு நாளாக கருதப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் பக்தர்கள் விரதம் இருந்தால் அஸ்வமேத யாகம் செய்த ஒரு பலன் கிடைக்கப்படும் என்பதையும் இந்த காலகட்டங்களில் புராணங்கள் கூறுகின்றன. அதே நேரத்திலே இந்த ஏகாதசி விரதத்தின் போது விஷ்ணுவை வழிபட்டால் 33 கோடி தேவர்களின் ஆசியும் கிடைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசியின் போது விஷ்ணு ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகின்றன. இந்த சொர்க்கவாசலினூடாக நாங்கள் சென்று வரும் பொழுது பலதரப்பட்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றன. அது மாத்திரமல்லாது செழிப்பு, ஞானம், அறிவு, இன்பம் போன்ற விடயங்களும் கிடைக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. எனவே பக்தர்களாகிய அனைவரும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று முன்னொரு காலத்திலே ஒரு முரண் என்ற அசுரன் இருந்ததாகவும் அவன் தேவர்களுக்கு பலதரப்பட்ட துன்பங்களை அளித்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனால் மனமுடைந்த தேவர்கள் சிவனிடம் முறையிட்டிருக்கின்றார்கள். சிவன் விஷ்ணுவிடம் முறையிடுமாறு கூறியிருக்கின்றார். உடனே இந்த தேவர்களும் விஷ்ணுவிடம் சென்று விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த நேரத்திலே அந்த அசுரனை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று விஷ்ணு அவனிடம் போரிட்டிருக்கின்றார். அதாவது 1000 வருட காலகட்டங்களும் அந்த போர் முடியவில்லை. என்ன செய்வதென்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுதும் அந்த அசுரனுக்கு பலம், சக்திகள் அதிகம். அதனால் அவன் விஷ்ணு ஓய்வெடுக்கும் பொழுதும் அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை. எனவே விஷ்ணு அவரிடம் இருந்து தோன்றிய ஒரு மின்னல் ஒளியினால் ஒரு சக்தி ஒன்று உருவாகி அந்த அசுரன் அந்த சக்தியை கண்டு மயங்கி இருக்கின்றான். அது சொல்வதை எல்லாம் இவன் கேட்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே அந்த சக்தியினால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஒளி பிம்பத்தினால் அவனுடைய உடல் சாம்பல் ஆகி அழிந்து விட்டான். எனவே அந்த நேரத்தில் விஷ்ணு அந்த சக்தியை பார்த்து ஏகாதசி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த நாளாகவே இந்த ஏகாதசி விரதம், அதாவது மார்கழி மாத வளர்பிறையில் இந்த ஏகாதசி அனுஷ்டிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.